நார்மல் ப்ளவுஸில் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி ஹூக் வைக்கிறது, அதுவும் மிஷின்லேயே எப்படி ஹூக் வைக்கிறது அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஹேண்டில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை மிஷின்லேயே ஹூக் வைக்கிறதா இருந்தாலும் ஓகே. ஆனால் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் மேலே வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹூக் வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹூக் வந்து டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு பேக் கூட ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லைனை கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹூக் அண்ட் ஐ வைங்க. அப்போ தான் லுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில பேர் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ண அப்புறமா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, படிய மாட்டேங்குது அப்படின்லாம் சிலர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண அப்புறம் குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்து டாப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்காது. அப்படியும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு அயன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் செட் ஆகிடுங்க. ஏன் அது அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா கிளாத்தோட ஃப்ரெஷ்னஸ்னால ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி தைக்கிறோம். அது வந்து அந்த ஷேப்புக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஒன்ஸ் நீங்கள் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்ட் ஆகிடும். அண்ட் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. என்னால் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியலை. நான் ஒவ்வொன்றா பார்த்து ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே பண்ண கமெண்ட் எல்லாமே லாஸ்ட்டில் போயிடுது. ஸோ வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து லைவ் வரேன். நீங்கள் அதில் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து அதில் கிளியர் பண்ணுறேன். கிளாஸஸும் எடுக்கிறீங்களா நிறைய டிஎம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து அக்டோபர்லேருந்து தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் ப்ராப்பர் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சூப்பராக எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் அந்த வீடியோஸ்லலாம் கவர் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அண்ட் வந்து பே பண்ணியெல்லாம் கற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் என் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலில் வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நானும் நிறைய இன்னுமே லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் கற்றுக்கிற எல்லாமே இந்த சேனலில் பதிவு பண்ணுவேன். பாருங்கள்.